திரும்ப வரமாட்டேன் தானடா ஆட்டம் போட்டீங்க. வந்துட்டேன்டா. இனிமே என் ஆட்டம் சிலம்பாட்டம். அவனை சொல்லி நிறுத்திக்கலடா. அவன் நிறுத்துற அந்த மியூசிக் மட்டும் வந்துட்டே இருக்கான் பாறா. வர நிறுத்துற அவனை. ஹாய் guys, வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற தமிழ் டியூஷன். இன்றைக்கி நம்ம வீட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அனிமையோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அனிமையோட பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் பேஸ்கெட். ஆக்சுவலாக இந்த அனிமையை பற்றி நான் ரொம்ப நாளாக பேசணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், பட் டைம் தான் கிடைக்கல. பட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி பேசிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அனிமையில் பார்த்திங்கன்னா மெயினான 3 கேரக்டர்ஸ் இருக்காங்க. கியோ, ஹோண்டா, யூகி. இவங்கள பேஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா இந்த கதையை நவரும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த கதையில் பார்த்திங்கன்னா மெயினான பிளாட் என்னன்னா, சோமா அப்படின்ற ஒரு கிளான் இருக்காங்க, அதாவது ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அவங்கலேருந்து வந்தவங்க தான் பார்த்திங்கன்னா கியோ, யூகி. இவங்க கிளான் எதுக்கு ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா, பல ஜென்ரேஷனாக பார்த்திங்கன்னா இவங்க ஒரு கேர்ஸால் பாதிக்கப்பட்டவங்க. அதாவது என்ன கேர்ஸ் பார்த்திங்கன்னா, இந்த ஒரு 12 ராசிகள் இருக்குது பார்த்திங்களா, அந்த ராசிங்களோட ரீஇன்கார்னேஷனாக பார்த்திங்கன்னா ஜென்ரேஷன் வைஸ் ஜென்ரேஷனாக பார்த்திங்கன்னா அவங்க ரீபார்ன் ஆகிட்டே வருவாங்க. அந்த படியாக பார்த்திங்கன்னா இந்த ஜென்ரேஷனில் பார்த்திங்கன்னா கியோ, யூகியும் பார்த்திங்கன்னா 2 விதமான ராசியாக வந்து ரீஇன்கார்னேட் ஆகிருப்பாங்க. இது ஒரு பெரிய கேர்ஸாகவே அவங்க ஃபேமிலியில் கருதப்படுது. இந்த ஹோண்டா அப்படின்ற பொண்ணு அவங்க வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம், அதாவது அந்த அவங்க 2 பேர் வாழ்க்கை மட்டும் இல்லாமல் அந்த மொத்த ஃபேமிலியோட வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் அவள் என்னென்னலாம் பண்ணுறா, என்னென்னலாம் மாற்றங்கள் ஏற்படுத்துகிறா, அது மூலிமா அந்த கேர்ஸ் பிரேக் ஆச்சா இல்லையா அப்படின்ற ஒரு கதை அழகாக நமக்கு சொன்ன ஒரு சீரீஸ் தான் ஃப்ரூட்ஸ் பேஸ்கெட். இந்த சீரீஸை நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், மறக்க போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இதையும் தாண்டி எனக்கு இந்த சீரீஸில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெயின் கேரக்டரான ஹோண்டா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கேரிங்கான ஒரு கேரக்டர்னே சொல்லலாம். பட் பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு கிளம்ஸியான ஒரு கேரக்டர் கொண்டவங்களாகவே இருப்பாங்க. இவங்க எப்படி இந்த 2 பேரோட வாழ்க்கையில் வந்து அவங்களோட வாழ்க்கையை எப்படி மாற்றுறாங்க, எப்படி அவங்க 2 பேர் டேக் கேர் ஆஃப் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கதை அழகாக சொல்லியிருப்பாங்க இந்த சீரீஸில். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு சஸ்பென்ஸ் கூட இருக்கும். இந்த 2 பேரில் கடைசியாக அவங்க யாரோட எண்டப் ஆவாங்க அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஈஸியாக சொல்லிட முடியாது. ஒரு 2 சீசனுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் கரெக்டாகவே சொல்ல முடியும். அவ்வளோதான் நெக்ஸ்ட் வீடியோ எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். இதேமாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறைய பார்க்கணும் ஆசைப்படணும், நம்மளோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு ஆசமான வீட்டில் பார்க்குற வரைக்கும் see ya.